வணக்கம். இது வசந்தன் டிவியின் இரவு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆண்டுகளாக தீர்க்கப்படாதிருந்த நெல்வளா திட்டத்தின் பிரச்சினைகளை தீர்த்து வைக்க ஜனாதிபதி நடவடிக்கை. ஜெனீவா தீர்மானத்திற்கு இலங்கை மீது பொருளாதார தடைகளை விதிக்கும் அதிகாரம் இல்லை, அமைச்சர் பீரிஸ் தெரிவிப்பு. நாளைய தினத்திற்காக இன்று அர்ப்பணிப்போம் எனும் உறுதிமொழியுடன் 40 லட்சம் பாடசாலை மாணவர்கள் மின்சாரத்தை பாதுகாக்கும் திட்டத்தில் இணைவு. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு 3200 மேலதிக பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை. மக்களின் பாதுகாப்புக்கும் விசேட ஏற்பாடுகள். ஏனைய நாடுகளின் கொள்கைகளில் கை வைக்க வேண்டாம் என ஈரான் ஜனாதிபதி ஒபாமாவுக்கு எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். 28 ஆண்டுகளாக தீர்க்கப்படாதிருந்த நெல்வளா திட்டத்தின் பிரச்சினைகளை தீர்த்து வைக்க ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நடவடிக்கை எடுத்துள்ளார். மாத்தறை நெல்வளா திட்டத்தின் பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடும் விசேட சந்திப்பொன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. 30 ஆண்டுகள் நீடித்த பயங்கரவாதம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதை போன்று 28 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சினையாக உள்ள நெல்வளா திட்டத்தின் பிரச்சினைகளை துரிதமாக தீர்த்து வைப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். நெல்வளா கங்கையின் கடல் நீர் கலப்பதனால் குடிநீர் உட்பட விவசாயத்துக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. நீர் வடிந்தோடுவதற்கு முறையான கால்வாய்கள் காணப்படாமையே இதற்கான காரணமாகும். இதனால் மாத்தறை மக்கள் வெள்ளம் மற்றும் ஏனைய அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சிங்கப்பூரில் உள்ள மரீனா பராஜ் போன்ற நீர்ப்பாசன திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இதனை தீர்த்து வைக்க முடியும் என ஜனாதிபதி யோசனை சமர்ப்பித்தார். இவ்வாறான திட்டத்தை துரிதமாக ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளை பணித்துள்ளார். வெள்ள கட்டுப்பாட்டுக்காக நெல்வளா திட்டத்தின் கீழ் திதியகல, பட்டுவிட்ட, அபரக்க, ஊர்வ நீர்ப்பாசன திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அங்குள்ள காடுகள் உட்பட சுற்றாளருக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அதிகாரிகளை பணித்தார். சங்கைக்குரிய கெட்டமானே குணானந்த தேரர் உட்பட அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டனர். ஜெனீவா தீர்மானத்துக்கு இலங்கை மீது பொருளாதார தடைகளை விதிக்கும் அதிகாரம் இல்லை. இலங்கையின் பிரச்சினைகளில் சர்வதேசம் தலையிட முயற்சிப்பதற்கே எதிர்ப்பை வெளியிடுவதாக வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் இன்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்தார். எமது உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய எந்தவித தேவையும் இல்லை. பொருளாதார தடை குறித்து சிலர் பேசுகிறார்கள். இதன் யதார்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை கொண்டு பொருளாதார தடைகளை விதிக்க முடியாது. இதற்கும் பொருளாதார தடைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. இது பாதுகாப்பு சபையின் ஒரு தீர்மானம் அல்ல. இது அவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. அதனால் எந்தவிதமான அச்சத்தையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை. நாம் ஒரு நியாயமான காரணத்திற்காகவே இவ்வளவு சிரமப்படுகின்றோம். இலங்கையின் உள் விவகாரங்களை சர்வதேசமயப்படுத்துவதையே நாங்கள் எதிர்க்கின்றோம். எமது இறைமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாப்பதில் இருக்கின்ற சவால்களை நாம் இப்போது எதிர்கொள்கின்றோம். இதில் தடையிட நாம் எவருக்கும் இடமளிக்க மாட்டோம். இதற்கு குறுகிய அரசியல் நோக்கங்களை மறந்து முழு நாடு முன்னடைய வேண்டிய சந்தர்ப்பம் இதுவாகும். வாக்களிப்பதில் தவிர்த்து கொண்ட மற்றும் எதிர்த்து வாக்களித்த நாடுகள் கூறிய ஒரு விடயம் என்னவென்றால், மனித உரிமைகள் பேரவையின் நம்பகத்தன்மையில் பாரிய பிரச்சனைகள் காணப்படுகிறது என்பதாகும். பிழையான ஒரு முன்னுதாரணம் காட்டப்பட்டுள்ளது. உலகின் பலம் வாய்ந்த நாடுகள் ஒரு சில நாடுகளின் அந்தரங்க விடயங்களில் தலையிடுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. எவ்வாறானதொரு கொள்கையுமின்றி இவ்வாறான தலையீடுகளை மேற்கொள்ள முடியும். இது தொடர்பாக தமது கவலையை அவர்கள் தெரிவித்தார்கள். ஜெனீவா மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சர்களின் பங்கேற்புடனான விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்று வெளிவிவகார அமைச்சில் இடம்பெற்றது. அமைச்சர் பீரிஸ் அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், ஜெனீவா தீர்மானத்தின்படி இலங்கை அரசாங்கத்தின் கொள்கைகளில் எந்தவிதமான மாற்றங்களையும் மேற்கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்தார். எமது எதிர்கால நடவடிக்கை என்ன? அதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. எந்த ஒன்றையும் நாம் புதிதாக மேற்கொள்ள மாட்டோம். அவ்வாறானதொரு தேவையும் இல்லை. மனித உரிமைகள் பேரவையுடன் நாம் தொடர்ந்தும் கலந்துரையாடி வந்தோம். அது இன்று நேற்றல்ல, நீண்ட நாட்களாக இடம்பெற்றது. ஆண்டுதோறும் நாம் அந்த மாநாடுகளில் கலந்து கொண்டோம். இது ஒரு புதிய விடயம் அல்ல. இலங்கையின் மீது பற்றுக்கொண்ட நாடுகளுடன் நாம் இருதரப்பு உறவுகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதனை நாம் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வோம். நாளைய தினத்துக்கு இன்றே அர்ப்பணிப்போம் என்ற உறுதிமொழியுடன் 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் மின்சக்தி சேமிப்பில் இணைந்துள்ளனர். நாளைய தினத்துக்காக இன்று எனும் துணைப்பொருளில் மின்சாரத்தை பாதுகாக்கும் தேசிய பணியின் பாடசாலை நிகழ்ச்சி திட்டம் மின்சக்தி மற்றும் கல்வி அமைச்சின் கூட்டணிவுடன் முன்னெடுக்கப்படுகிறது.
இதன் அங்குரார்ப்பண வைபவம் அமைச்சர்களான பந்துல குணவர்தன, பாட்டலி சம்பிக்க ரணவக்க ஆகியோர் தலைமையில் கொழும்பு ஆனந்தா கல்லூரியில் இடம்பெற்றது. மின்சக்தி பாதுகாப்பில் இணையும் எதிர்கால சந்ததியினருக்காக மாணவர் உறுதி வழங்குவதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இது தொடர்பான சுற்றி நிறுவம் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. மின்சக்தி நெருக்கடியிலிருந்து எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்பதற்கு இவ்வாறான வேலை திட்டங்கள் இன்றியமையாது தேவைப்படுவதாக அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். நான் முதலில் உங்களிடம் கேட்டுக்கொள்வது மாலை 6:30 இருந்து இரவு 9:30 வரை உள்ள டைம் நேரத்தில் 60 வாட்ஸ் வலு கொண்ட ஒரு மின் விளக்கை அணைத்து விடுமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அணைக்கும் ஒரு மின்குமிழை கொண்டு 46 லட்சம் வீடுகளை 175 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை சேமிக்க முடியும். அதுக்கான எரிபொருளும் சேமிக்கப்படும். உங்களுக்கும் பெரும் லாபம் கிடைக்கும். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு 3200 பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த உள்ளது. 2500 அரை சொகுசு பஸ்களையும் அத்துடன் 700 சாதாரண பஸ்களையும் போக்குவரத்தில் ஈடுபடுத்த ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. கொழும்பு பெஸ்டியன் மாவட்டத்திலிருந்து இப்பஸ் சேவைகள் ஆரம்பமாகும். ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை கொழும்பிலிருந்து வெளிமாகாணங்களுக்கும், ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை வெளிமாகாணங்களிலிருந்து கொழும்பிற்கும் சேவைகள் இடம்பெறும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ரோஷான் குணவர்தன தெரிவித்தார். இதற்கு புறம்பாக ரயில் மற்றும் பஸ் இணைப்பு சேவையும் தெற்கு அதிவேக பாதையில் வழமை போன்று பஸ் போக்குவரத்தும் இடம்பெற உள்ளன. இச்சேவை 24 மணித்தியாலமும் இடம்பெறுவதுடன் இதற்காக விசேட கருமப்பீடம் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டு மக்களுக்கு உரிய தகவல்கள் வழங்கப்பட உள்ளது. 011 315 0916 011 31 50 916 அல்லது 011 233 3 222 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு பயணிகள் தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். அதிக கட்டணங்களை அறவிடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ் சிங்கள புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்காக விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பண்டிகை காலத்தின் போது பொதுமக்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களை தடுப்பதற்காக விசேட திட்டங்கள் வகுக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். போக்குவரத்து ஒழுங்குகள் மற்றும் வீதி மீறல்களை அவதானிப்பதற்காக சிசிடிவி கேமராக்கள் மூலம் பெறப்படும் காணொலிகளை பயன்படுத்தி திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. பிரதான நகரங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதுடன் ஏனைய நகரங்களுக்கு சிவில் போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வாகன சாரதிகள் மற்றும் திருடர்களிடம் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்காகவே இவ்வாறான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இலங்கைக்கு எதிராக சுமத்தப்படும் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளை அன்று வேலுப்பிள்ளை பிரபாகரன் தலைமையிலான எல்டிடியினர் மீது ஏன் சுமத்தவில்லை என முன்னர் எல்டிடியினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த படை வீரர்கள் மற்றும் போலீசார் கேட்டுள்ளனர். ஈற்றைக்கு 3 தசாப்தங்களுக்கு முன்னர் எல்டிடி பயங்கரவாதிகளினால் நாட்டு மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட வன்முறைகள் தொடர்பாக அன்று எந்த ஒரு வெளிநாட்டு பிரஜையும் சுட்டிக்காட்டவில்லை. இது தொடர்பாக ஆராய்வதற்கும் எந்த ஒரு நாடும் முன்வரவில்லை. அன்று ஆட்சியிலிருந்த அரசாங்கங்களும் வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கும் நிதியுதவிகளுக்காக தாயகத்தை காட்டிக் கொடுக்கும் பணியில் ஈடுபட்டன. அமைதி பேச்சுவார்த்தையின் போர்வையில் எல்டிடி பயங்கரவாதிகள் நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் புலனாய்வு அதிகாரிகளை கொலை செய்தனர். வடகிழக்கில் உள்ள ராணுவ முகாம்கள் மற்றும் போலீஸ் நிலையங்களை சமாதானத்தின் பேரில் சூட்சுமமாக கைப்பற்றிய எல்டிடி பயங்கரவாதிகள் அம்முகாம்களில் உள்ள ஏராளமான போலீஸ் அதிகாரிகளை கொன்றொழித்தனர். அநேகமானோரை பணைய கைதிகளாக தடுத்து வைத்து சித்திரவதைக்குட்படுத்தினர். இவ்வாறு எல்டிடியினரால் தடுத்து வைக்கப்பட்டு துன்பங்களை அனுபவித்து விதிவசத்தால் திரும்பி வந்த ஏராளமான பாதுகாப்பு அதிகாரிகள் தற்போதும் உள்ளனர். அவர்கள் தற்போது எல்டிடியினரால் தாம் இம்சைக்குள்ளாக்கப்பட்ட விதம் தொடர்பாக நினைவு கூர்ந்த வண்ணம் உள்ளனர். 1996ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி புலிகளால் நாங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டோம். 300 புலிகள் எம்மை சுற்றி வளைத்தனர். அவர்கள் 6 அங்குல சங்கிலியால் எனது காலை பிணைத்து புலிகள் அதனை வெல்டிங் செய்தனர். என்னை குழியொன்றில் இறங்குமாறு கூறினர். அங்கு மேலும் பல போலீஸ்மார் இருந்தனர். எங்களுக்கு மாற்று உடைகள் கூட இருக்கவில்லை. 6 மாதங்கள் நாங்கள் ஒரே இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தோம். பல்வேறு சித்திரைவதைக்குட்படுத்தப்பட்டோம். 5 வருடங்களாக நாங்கள் ஒழுங்காக நித்திரை கொள்ளவும் இல்லை. எங்களில் 3 பேர் மரணமடைந்தனர்.
எதிர்கால வாழ்க்கை தொடர்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கவில்லை. எமது கால்களில் அதற்கான அடையாளங்கள் உள்ளன. எமது அதிகாரி ஒருவர் தப்ப முயன்றதால் நாங்கள் கடுமையாக தாக்கப்பட்டோம். போதிய சுகாதார வசதியும் எங்களுக்கு இருக்கவில்லை. ஒரு விலங்கினால் இருவரின் கைகள் பிணைக்கப்பட்டிருந்தன. நாங்கள் இருவரும் இணைந்து இயற்கை அழைப்பை பூர்த்தி செய்வதற்கு இருந்தது. நாங்கள் சித்திரவதைக்குள்ளான போது எந்த ஒரு சர்வதேச நாடு மனித உரிமை மீறல் தொடர்பான கேள்விகளை அப்போது எழுப்பவில்லை. රෑ 12ට විතර ඇස් බැඳලා අපි අරන් ගියේ. අපි හිතුවා අපි මරන්න තමයි කියලා. අපි ඔක්කොම මරලා ලතෝනි දුන්නා. අපි මරන්න එපා මේ වගේ අපි දුක් ගැනවිලි කිව්වා. நள்ளிரவு 12 மணியளவில் கண்ணை கட்டி எம்மை அழைத்து சென்றனர். எம்மை கொலை செய்ய அழைத்து செல்கிறார்கள் என்று நாங்கள் நினைத்தோம். கால்கள் பிணைக்கப்பட்டு பெரிய குழியொன்றில் இறக்கினார்கள். அங்கு எம்மை போல பலரும் இருந்தனர். அங்கு போதிய சுகாதார வசதிகள் இருக்கவில்லை. உணவுக்கு பதில் எமக்கு கஞ்சியை வழங்கினார்கள். பலர் நோயால் பாதிக்கப்பட்டனர். உறங்க விட மாட்டார்கள். தினமும் எம்மை தாக்கினார்கள். பச்சை பனைமட்டையினால் தினமும் நாங்கள் தாக்கப்பட்டோம். பேச அனுமதிக்க மாட்டார்கள். ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு மாத்திரமே கிடைத்தது. எனது சக நண்பர் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்டார். அதனால் அவர் மரணமடைந்தார். அவரின் சடலத்தை காட்டி எம்மை அச்சுறுத்தினர். சில ராணுவ வீரர்கள் சீருடையுடன் கால்களை சங்கிலியால் இணைக்கப்பட்டனர். சிலர் உணவு இன்றிய மரணமடைந்தனர். அவரது சடலங்களை கூட விரைவில் அகற்றவில்லை. உலகில் யாரும் அனுபவிக்காத துயரங்களை நாங்கள் அனுபவித்தோம். எனது உடம்பில் காயத்தின் வடுக்கள் இன்னும் உள்ளன. நாங்கள் அப்போதுபட்ட கஷ்டத்தை தற்போது நினைத்தாலும் கடும் துயரமாக உள்ளது. என் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை துடைத்தெறிவதற்காக நான் ஜெனீவா மட்டுமல்ல எந்த ஒரு மாநாட்டிலும் தோன்றி சாட்சியம் அளிக்க தயாராக உள்ளேன். ஆனால் எமக்கு அளிக்கப்பட்ட மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக யாரும் கேள்வி எழுப்பவில்லை. යුද හමුදාවට කරන එල්ල කරන චෝදනා සියල්ලගෙන්ම අපි නිදහස් කරගන්න මම එනවා ඕන තැනකට මම කියන්නේ මේ. නමුත් අපිට උල්ලංඝනය කරපු කීපක කවුරුත් මේ කියන්නේ. விளம்பர இடைவெளியை அடுத்து செய்திகள் தொடரும். சேமிக்கும் உங்களுக்கு பிஓசி மெகா வாசி ரூபா 1,00,000 பெறுமதியான சிங்க அல்லது தம்ரோ வீட்டு பாவனை பொருட்கள் 225, ரூபா 15,000 பெறுமதியான காகில்ஸ் பரிசு வவுச்சர்கள் 4,500, சிரேஷ்ட பிரஜைகளுக்கான கணக்கிற்கு ரூபா 1,00,000 பெறுமதியான தம்பதிவ சுற்றுலா 100, ரூபா 10,000 பெறுமதியான சேமிப்பு வாய்ப்புகள் 5,000, வருடத்திற்கு 4 முறை சீட்டெழுப்பும் மற்றும் இறுதி சீட்டெழுப்பில் பெறுமதியான சொகுசு கார்கள் 3. இன்றே விரைந்து நீங்களும் இலங்கை வங்கியுடன் சேமியுங்கள். பிஓசி மெகா வாசி கண்டு உணரும் பரிசுகள். සතියට දින 3ක් දිනුම් අදින මහජන සම්පත මේ අඟහරුවාදා සුපිරිතයාගේ ₹1,148යි. මහජන සම්පත ජාතික ලොතරැයි මණ්ඩලය. தொடரும் செய்திகள். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. 2011ஆம் ஆண்டுக்கான பரீட்சை பெறுபவர்கள் நேற்று நள்ளிரவு பரீட்சை திணைக்களத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சை சுட்டிலக்கம் மற்றும் விண்ணப்பதாரியின் பெயர் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. பாடசாலை மற்றும் தனியார் பரீட்சார்த்திகளின் முடிவுகள் இன்று அதிகாலை முதல் இணையதளத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. பாடசாலை மற்றும் தனியார் பரீட்சார்த்திகளின் முடிவுகள் இன்று தபால் மூலம் அனுப்பப்பட்டன. இதே நேரம் நாட்டில் கூடுதலான புள்ளிகளை பெற்றவர்கள் மற்றும் சிறந்த பெறுபவர்களை பெற்றவர்களின் பெயர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார் எமது நிலையத்துக்கு தெரிவித்தார். வாகரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவாளர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டனர். பல வருடங்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவாளர்களாக செயல்பட்டு வந்த ஏராளமான வாக்காளர்கள் நேற்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டனர். ஜனாதிபதியின் தலைமையில் வாகரையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக பாராட்டு தெரிவித்தே அவர்கள் இவ்வாறு அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குவதற்காக சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டனர். கல்குடா பிரிவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர் DM சந்திரபால தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் இவர்கள் சுதந்திர கட்சியின் அங்கத்துவ பத்திரங்களை பெற்றுக் கொண்டனர். அன்று பிலிப் குணவர்தனவை போன்று இன்று சகல அரசியல்வாதிகளும் காலனித்துவவாதிகளின் சூழ்ச்சிகளுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என பிரதி அமைச்சர் கீதாஞ்சன குணவர்தன தெரிவித்தார். දවසින් දවස කොම්පැනියෙන් කොම්පැනිය ගන්නට හදපු උත්සාහේ நாளுக்கு நாள் நிறுவனத்திற்கு நிறுவனம் சுவீகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தோல்வியடைய செய்து பிரதமரை வற்புறுத்தி அனைத்திலங்கை மோட்டார் போக்குவரத்து சங்கங்களின் தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து அன்று மேற்கொண்ட பாரிய ஆர்ப்பாட்டத்தின் பயனாக ஒரு வருத்தமான அறிவித்தலை கொண்டு நாட்டில் உள்ள அனைத்து பஸ் வண்டிகளையும் மக்கள்மயப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
அன்று 1956 ஆண்டு அரசாங்கத்தினால் இந்த நடவடிக்கை எடுக்க முடிந்தது. அதனாலேயே பிரதமர் பண்டாரநாயக்கவுக்கு எதிரான மாற்றுக் கொள்கையுடையோர் காலனித்துவவாதிகளின் சூழ்ச்சிகளை கட்டவிழ்த்துவிட்டனர். அன்று அந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக காலனித்துவவாதிகளின் சூழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டது. சுதந்திரமும் பிளவுபடாத தேசத்தின் மக்களாக முன்னேறி செல்வதற்கும் இலங்கை மேற்கு நாடுகளின் காலனித்துவவாதிகளுக்கும் அமெரிக்க காலனித்துவவாதிகளுக்கும் ஏனைய பலசாலிகளுக்கும் தலை சாய்க்காமல் ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கு பிலிப் குணவர்தன போன்றவர்கள் முயற்சித்தார்கள். அவ்வாறே எமது சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். தனது தந்தையாரான மக்கள் ஐக்கிய முன்னணியின் ஸ்தாபகர் பிலிப் குணவர்தனவின் 40வது நினைவு தின வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்திற்கு முன்னால் பிலிப் குணவர்தனவின் சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. காலனித்துவவாதிகளுக்கு எதிராக செயற்பட்ட பிலிப் குணவர்தன துறைமுகம் மக்கள் மயப்படுத்தப்படுவது உட்பட பல்வேறு மக்கள் சேவைகளை கொண்ட ஒரு இடதுசாரி தலைவர் ஆவார். 18 வளைவுகள் கொண்ட வீதியின் அபிவிருத்தி பணிகள் பூர்த்தியடைந்துள்ளன. கண்டியையும் மையங்கனையையும் இணைக்கும் 18 வளைவுகள் கொண்ட வீதி கடந்த காலங்களில் போக்குவரத்து செய்ய முடியாத நிலையில் மிக மோசமாக சேதமடைந்திருந்தது. இதனால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். வீதி அபிவிருத்திக்கு முன்னுரிமை அளிக்கும் தற்போதைய அரசாங்கம் மஹியங்கனை கண்டி 26A 18 வளைவுகள் கொண்ட வீதியை அபிவிருத்தி செய்யும் பணிகளை ஆரம்பித்தது. 2008 ஆண்டு அக்டோபர் 12 அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது இப்பணிகள் முற்றாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. கண்டி மஹியங்கன வீதியின் உடத்தென்னையிலிருந்து வேரகங் தோட்ட வரையான 41 கிலோமீட்டர் வீதியை அபிவிருத்தி செய்வதற்கு 4705 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட படுவாங்கரை பிரதேச மாணவர்களின் நலன் கருதி போரினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் கல்வியை மேம்படுத்துவோம் எனும் திட்டத்தின் கீழ் திக்கோடையில் நிர்மாணிக்கப்பட்ட சகல வசதிகளையும் கொண்ட 2 மாடி கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிருப்பு கல்வி வலயத்துக்குட்பட்ட திக்கோடை கணேசா வித்தியாலயத்தில் இந்த 2 மாடி கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் வேண்டுகோளின் பேரில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் UNHCR நிறுவனம் ஆகியன 1,92 லட்சம் ரூபாவை இதற்கென செலவிட்டுள்ளது. மாகாண சபை உறுப்பினர் பி பிரசாந்தன், பட்டிருப்பு கல்வி பணிப்பாளர் நகுலேஸ்வரி புள்ளநாயகம், UNHCR கிழக்கு மாகாண பணிப்பாளர் ரகுமான் உட்பட அதிதிகள்